காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை 90 தடவை கலைச்சிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கும். எங்களுடைய வழக்கம் அது இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஆல் இந்தியா அளவிலே கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது. எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டணியை வளர்க்கறது தான் எங்களது நோக்கமே தவிர, அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. சார், முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு 15,000 கோடிக்கு அதிகமாக முதலீடு ஏற்கப்பட்டது பெருமையா பேசி, அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கே கொடுத்தேன். அவங்க எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 கம்பெனியை தான் அதில் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இதுவரைக்கும் போனதில் வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம். எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு, நீங்கள் போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க, எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லியிருந்தோம். அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர வேற பெருசாக எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. சார், 2021 மத்திய அமைச்சர் அதிமுக கூட்டணி ஃபாலோ பண்ண முயற்சி எடுத்தாப்ல. அப்போ அது சரியா இல்லாதனால 2021 ஆண்டு ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் சில முயற்சிகள் எடுத்தாப்ல. அதுக்கு ஒத்துவராதனால அன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தோல்வி அடைஞ்சு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலையும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா ஒரு 30 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு சேதம் ஏற்பட்டு பார்த்து தெரிஞ்சது. அப்பவும் முடியல. இப்போ 2026 தேர்தல் வரும்போது இப்போ ஏடிஎம்கே வலிமையாகணும் அப்படிங்கும் போது கருத்து எல்லாத்தையுமே இருக்கு. அதுக்கு பாஜக என்ன முடிவு எடுக்கும் போது ஏற்கனவே முயற்சியில இருக்காங்க. அது நடவடிக்கை உண்டாகும். அதாவது 2021, 2019, 2016 இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அடுத்தால என்ன நடக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு முக்கியம். சார், இப்போ நம்ம டிடிவி தினகரன் பாஜக வெளியே பாஜக கூட்டணி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது அழைப்பு கொடுக்கப்படுமா சார்? அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பேன். சார், இந்த சென்னையில தூய்மை பணியாளர் தொடர்ச்சியா நேற்று கைது பண்ணாங்க, இன்னைக்கு கைது அவங்க போராட்டத்தை நசுக்கிற வரைக்கும் அரசு செயல்பட்டு. அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார்களோ, அதாவது அவர்களை நிரந்தரமாக்கும் என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்ததான் துப்புரவு பணியாளர் கேட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாற்றினாங்க. அப்புறம் மதுரையில் போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க. இந்த அரசாங்கம் போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. உதாரணத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய வேலூர் இப்ராஹிம் அவர் ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டு தான் போயிருக்கார். வேற எந்த விதமான அவர் முறையில் போராடலை, தனியாக தான் போயிருக்கார். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறையை கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல், கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல், ஆனால் டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தி. சார், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் கொஞ்சமா நடக்கும், எல்லா மிரட்டலும் நடந்துட்டு தான். ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான். குடியரசு துணைத் தேர்தல் நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள். அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் தினமரை இல்ல, எனக்கு அந்த தகவல் இன்னும் வரல. அது பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. தமிழக பாஜகவினர் செங்கோட்டையனை சந்திப்பீங்களா? அவர் அதிமுக போயிருக்காரு. அதான் நாங்க அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே செல்லணும்னு சொல்றீங்க. உங்களோட கொள்கையும் செங்கோட்டையன் சொல்றது ஒரே மாதிரி இருக்குது. அப்ப நீங்க செங்கோட்டையனை சந்திப்பீங்களா? அது என்னன்னா, அவங்க அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்.
அவர் கட்சியில இருந்து அவர் இன்னைக்கு நீக்கி உத்தரவு விட்டுருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரையில என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லுவோம்னா, அவங்க அதிமுக நீக்கினவங்கள நாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது. நீங்க டெல்லிக்கு செல்றதா ஒரு தகவல் இருக்குது. டெல்லிக்கு வேற கூட்டணி சொன்னீங்க. நான் கண்டிப்பா டெல்லிக்கு போறேன் 11ஆம் தேதி. செங்கோட்டையன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பொதுவாகவே வெளியில ஒரு பேச்சு செங்கோட்டையன் வந்து பாஜக தான் தூண்டி வருது, இது அதிமுக உடைக்கிற வேலையை ஒரு பேச்சு. இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யார் தெரியுமா? நீங்க உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதல்ல தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்கு. எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்துல முதலீடு வருது, அந்த மாதிரி அவங்க பெருமையா பேசுறாங்க, என்னோட ஆட்சி சாதனை. அதாவது சீனின்னு எழுதிட்டு நக்குன்னா இனிக்காது, அது நடைமுறையை கொண்டு வரணும்.